அது சமுதாயம் மாறணும். அந்த அந்த நேரமப்பு கூப்பன் மாவில நாங்கள் புட்டா விற்கிறே இல்லை, கோதம்ப மாவில புட்டா விற்கிறே இல்லை. நான் அடிச்சு இடிச்சு உடனே தான் புட்டா விற்கிறேன். இந்தியில பொம்புளைங்க ஏமாற போறாங்க. போன வாரம் நடந்ததொரு அவசர கல்யாணம், மாப்பிள்ளையும் பொண்ணுமாக லண்டன் பிரயாணம். கொண்டு போன காசில தான் காரும் வாங்கினான. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கிழவன் பாடசாலை. அப்ப நாங்கள் போய் இன்னதான் கதைக்கிறோம்டா ஆசிரியருக்கும் தெரியும், மாணவருக்கும் தெரியும். ஆனா என்னோட உற்ற நண்பனா பிறங்கிறவனு தான் தெரியும். இது இந்த மாடை பொழுதுகிட்டு தண்டு ஒரு காதல் என்ன ஓப்பு வச்சிருக்கேன், என்ன உழைப்பு இவருக்கு. ஒரு பெண் எடுத்தான் அப்ப ஒரு பெண் எடுத்தான் கண் கலங்காமல் 3 நேர சாப்பாடு அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்யணும். வெங்காயம் வெட்டினா நடுக்காலில் முருகேசனார் சுட்ட சுட்ட கருபாடும் சுடுசோறும் இல்லை என்றால் அவளையுடனே நான். சரி, அன்றைய தினம் வந்து பார்த்திருப்பியல் ஐயாவுடைய அந்த கருத்துக்களை வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உண்மையிலேயே நல்ல கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறார். இந்த நிமிஷத்துல இருந்தெல்லாம் பாருங்கன்றது மாதிரி நல்ல கருத்தை வந்து முன் வச்சிருந்தீங்க. அதே மாதிரி இவருடைய வாழ்க்கையில வந்து இப்ப 70 வயசு என்னவே வாழ்க்கையில நிறைய அனுபவங்களை 70 பார்த்தா சின்னப்படி அதான் உண்மையிலேயே சின்னப்படி இருக்கிற. ஆனால் 70 வயசு எவருமே சொல்லல. ஏன்னா இப்ப கூடிய ஒரு காதல் இருக்குது ஆளுக்கு. உண்மை. ஓகே, இப்ப நாங்கள் அந்த காதலை பற்றி தான் என்ன கேட்க போறோம். ஒரு மனுஷன் பிறக்கைக்கு இந்நேரக்கு இந்நேரம் எழுதிட்டு ஆண்டவன் வைக்கிறான். கண்டிப்பா. ஆனா எங்கட தலையெழுத்து மாறுது. எங்கட பிரைன் அதாவது மூளைகள் பெருத்தண்டு விளைவிக்க தலையோடும் பெருக்குது. உண்மை உண்மை எல்லாருமே அப்படி என்னைக்கு சில குறைபாடுகள் வரலாம். ஆனா ஆசை மனுஷனே ஒரு ஆசை ஒரு மனுஷனை விட்டு போனான்னு சொன்னால் சாகைக்கும் அவனுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கும். என்ற மனுஷியோட 2 தரம் கதைக்கணும், 2வது தீத்தண்ணி வாங்கி குடிக்கணும். அவன் அந்த ஆசையோட தான் சாவான். அது மனிதற்கு எழுத்து. அதுக்காக நாங்கள் எங்களுக்கு பஞ்சாயத்து தான் வேணும் என்று திரிக்கக்கூடாது. அது வெறுவணுமெண்டா நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும். கண்டிப்பா. என்னத்தான் அதுவும் வந்து அமையும். வந்து காதல் வந்து இப்ப என்னன்னு சொல்றது, லவ் பண்ணினால் வந்து லண்டன்ல இருக்கிற அவங்களோட காதல் வந்து பிரிஞ்சதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு சோக காதல். பிரிஞ்சாலே சோகம் தானே. இல்ல இல்ல, அது பிரிஞ்சதுக்கு முக்கிய காரணம் இங்கம் என்றால் எந்த அம்மா கச்சான் வியாபாரம் பட்டியல. அப்ப அவளின் தகப்பன் கொன்றாய் கிடப்பார். ரோட்டுகள், டிராக்டர்கள், அதுகள், சகோதரங்கள் 4 பேர் ஆம்பளை சகோதரம். அப்ப அந்த நான் ஒரு கச்சான்காரின் மோனை கட்டுறதோ இல்ல இல்ல, நான் காதலிச்சாலும் அதை கைவிட்டுட்டு நான் லண்டன் மாப்பிள்ளையத்தான் கட்டணும். நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து வாங்க, உங்களை லவ் சொல்லுங்க. முதல் விரும்பினவதான். ஓ, முதல் நான் 9ஆம் வகுப்பு படிக்கிற ஞானாச்சாரியா காலேஜ் கரவட்டி. ஓ, அங்கே படிச்சீங்க. ஓ, சின்ன பெஞ்சில் பேனை கொடுத்ததில் துவங்கின தொடர்பு காதலாக மலர்ந்துட்டு. அது பிறகு கஜுனா பீச், காங்கேசந்துறை. அப்போ 15 வயசு. ஓ, 15 வயது காதல் ஆரம்பம். இப்ப 18 வயதுல லவ் பண்ணினா இந்த பேச்சு பேசுறீங்க. இல்ல இல்ல, அது சமுதாயம் மாறணும். அந்த அந்த நேரம் அப்பு கூப்பன் மாவில நாங்கள் புட்டா விற்கிறே இல்லை, கோதம்ப மாவில புட்டா விற்கிறே இல்லை. நான் அடிச்சு இடிச்சு உடனே தான் புட்டா விற்கிறது. அது வீட்டுல பொம்பளை உடல்ல இடிப்பேன். ஓ, இந்த அதே காலத்தை இப்ப எடுத்து பாருங்க. கூப்பன் தான் பிரதான சாப்பாடு. 3 நேரம். அப்ப வாழ்க்கை சங்க ஓட்டத்தில மாற்றங்கள். அப்ப
அந்த நாளையில 15 வயதுல 16 வயதுல காதலிச்ச பொடியன் 10 வருஷம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப 18 வயதுல காதலிச்சாலும் ஜனம் பிள்ளை சொல்லுமே அவருக்கு ஒரு காதல் என்ன ஓப்பு வச்சிருக்கணும், என்ன உழைப்பு இவருக்கு. ஒரு பெண் எடுத்தால் அப்ப ஒரு பெண் எடுத்தான் கண் கலங்காமல் 3 நேர சாப்பாடு அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்யணும். வெங்காயம் வெட்டினா இல்ல வெங்காயம் வெட்டினா கண் கலங்கும். தண்ணிக்க போட்டுட்டு வெங்காயத்தை வெட்டுங்க கலங்காது. சரி, அப்ப உங்களோட காதல சொல்லிட்டீங்க. உங்களோட அந்த காலம் இப்ப கிட்டத்தட்ட 2025ஆம் ஆண்டு சந்திக்க பள்ளிக்கூடத்துல லவ் ஸ்டார்ட் பண்ணினோம். பாபா விரும்பினா எனக்கு உண்மை தெரிஞ்சாகும். அப்ப கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கலவன் பாடசாலை. அப்ப நாங்கள் போய் இன்னதான் கதைக்கிறோம்டா ஆசிரியருக்கும் தெரியும் மாணவருக்கும் தெரியும். ஆனா என்னோட உற்ற நண்பனா பிறங்கிறவனு தான் தெரியும் இது இந்த மாடு கொழுவிட்டு தண்டு உழவுக்கு போகுதண்டு விதப்புத்து வாங்க போகுது. அப்படி கதைச்சண்டு வந்தா அப்புறம் திடீர் மாற்றம் தானே. அந்த வெளிநாடு ஆட்கள் போத்து வாங்கின 3 வருஷம். 3 வருஷம் கடவுளை என்று தோட்டம் திரவை செய்கிற அளவுக்கு போட்டேன். இந்த பாட்டு I go to Jepna position பல்மேரா. அப்ப இத போடுவோம். நத்தை என்ன கூந்து நடக்கின்றார் 4 காலில் முருகேசனார் பட்டை வேலி எல்லாம் படர்கின்றார் பரிகாசம் இல்லை என்று சொல்கின்றார். கந்தன் நூத்தி விட்ட கல்லிலே கைலாயம் தெரியுது என்று சொல்லுறார். சந்தி தோறும் சதுராடுறார் வந்து போனவரையே சுறார். நத்தை என்ன கொண்டு நடக்கின்றார் 4 காலில் முருகேசனார். சுட்ட கருபாடும் சுடுசோறும் இல்லை என்றால் அவளையுடனே நான் எட்டி ஊதை போட்டு ஏசுவேன் என்ற மாப்பிளாடுறார். நத்தை என உந்து நடக்கின்றார் 4 காலில் முருகேசனார். இந்த பாட்டு நான் கேட்டினது படப்பாட்டில ஒப்பிச்ச பாட்டு நித்திகனாரட்னம். இந்த பாட்டும் கேட்டேன், அந்த பாட்டும் கேட்டேன். சின்ன மாமிய சின்ன மகளாங்க லண்டன்ல மாப்பிள்ளையாம் பொண்ணு பாக்குறாங்க. லண்டன்ல மாப்பிள்ளையாம் பொண்ணு பாக்குறாங்க. 1000 ஆக்கி நம்ம அள்ளி கொடுக்குறாங்க. எத்தனையோ பொம்புளைங்க ஏமாந்து போனாங்க. எத்தனையோ பொம்புளைங்க ஏமாந்து போனாங்க. இந்தியில பொம்புளைங்க ஏமாற போறாங்க. போன வாரம் நடந்ததொரு அவசர கல்யாணம். மாப்பிள்ளையும் பொண்ணுமாக லண்டன் பிரயாணம். கொண்டு போன காட்டில தான் காரும் வாங்கினாராம். எங்க ஒரு கொட்டாலிலே கூடி வேலை தானாம். ஐயோ பக்க கேடு யாருக்கு தெரியும். தட்டா தட்டா ஐயோ பக்க கேடு யாருக்கு தெரியும். நம்ம நாட்டில் நடக்கிறது யாருக்கு புரியும். லண்டன்ல மாப்பிள்ளையாம் பொண்ணு பாக்குறாங்க. 1000 ஆக்கி நம்ம அள்ளி கொடுக்குறாங்க. எத்தனையோ பொம்புளைங்க ஏமாந்து போனாங்க. இன்னும் சில பொம்புளைங்க கொழும்புல கோல் பேசில தாளைக்க ஏமாற போறாங்க. இப்ப நீங்கள் எல்லாம் வந்து இருக்கிறீர்கள் மனுஷி. அவ லவர் லண்டனுக்கு போயிட்டா நீங்களும் ஸ்ரீலங்காவில. அவ அந்த நாளையில பொறுத்தா காசை பெருசண்டா. இன்றைக்கு அவங்க கண் கலங்குறா. இப்படி ஒரு அழகான கைய விட்டு அழகான இல்ல ஒரு ஒரு குல குழந்த கதற விட்டுட்டு வந்துட்டனே. சொல்லி கொடுத்துருக்க தங்க குழந்தை என்ன. சரி இப்ப எங்கட நுண்ணீர் பிள்ளையாக வைகாசி மாசம் திருவிழா பேர் சொல்லக்கூடாது.
திருவிழா வருது அவ வருவா கட்டா திருவிழாக்கு. அப்ப நீங்க போவீங்க. ஓ அம்மா அம்மாக்கு எத்தனை வயசு வரும்? அவருக்குன்னா கிட்டத்தட்ட 65. 65 வயசு. அப்ப பரவாயில்ல, நீங்க அந்த சரியா தான் ஒரே கோப்பில் லவ் பண்ணி விட்டேன்னு சொல்லி ஒரே பாபு தான். ஒரு ஓப்பன்ல 5 வயசு வித்தியாசம் இல்ல. அரைவாசி பாய்ஸ் அரைவாசி கேர்ள்ஸ். அதுக்குள்ள ஒரு கீழே மேல இருந்துட்டு பொம்பளை பிள்ளைகள்ல 8 பேர் இருப்பின, பொடியங்கள்ல 16 பேர் இருப்பின. நான் என்ன இருக்கிறேன் வகுப்பு ரக்கம். அவ எத்தனை ஆண்டு? அவ 9ஆம் ஆண்டு படிக்க, நான் ஓஎல் எடுக்க போறேன். அதான் கேட்டேன் அந்த வித்தியாசம். அப்ப இப்ப முந்தியான் லவ் ஓகே, இப்ப இந்த காலத்து பிள்ளைங்க லவ் நீங்க என்ன சொல்ல வாரு? இது இப்ப சந்தேக வாங்குறது தேங்காய் வாங்குறது. ஏனென்றால் பார்த்தாச்சு, 2 பேரும் தட்டி பார்த்தாச்சு, சுண்டி சரியோ உடனே உடைச்சாச்சு, சரியில்லை தூக்கியது. அதான் நீங்கள் பெஞ்சில கொடுத்துருக்காங்க. இல்ல இல்ல அப்படியே இல்லைங்க. நாங்கள் பெஞ்சில் வேணா கொடுத்தேன்ன முதல் கதை கொடுக்குறதுக்கு. இது தேங்காய் வாங்குறது என்னது? தேங்காய் வாங்குறது குடும்பம் நடத்தவே இல்லையே, கரைக்கு வைக்கத்தானே தேங்காய். நாங்கள் குடும்பம் நடத்துற மாதிரி இல்லை, தட்டி பாக்குறோம். அதெல்லாம் இந்த குழம்புதிப்ப மற்ற அவசர காதல். இப்ப பஸ்ஸுக்கு ஏறின உடனே காதல், பஸ் ஸ்டாண்டுக்கு இறங்க காதல் அதால போகுது, மற்ற காதல் இதால போகுது. பஸ் கை மாறினா சரி, யாழ்ப்பாணம் உண்டு தாளையடி மடமராட்சி போகுது, ஒன்று வலிகாமம் போகுது. அதோட பிரிக்குது கண்டாதான் காதல். காதல் கத்தரிக்காய் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கடைசியா இன்று இந்த 2வது ஒளிபரப்பிலே சொல்றது உங்களுக்கு ஒரு புத்திமதி. நான் ஒரு வயது போனவன், 70 வயதுக்காரன். காதல் அனுபவங்கள் எவ்வளவோ அனுபவங்கள் கிடக்கு. இப்போதே இளஞ்சந்ததிக்கு நான் சொல்லக்கூடிய உங்களை எல்லாரையும் கைகூப்பி வணங்கி கேட்டுக்கொள்றது, உங்களோட காலம் பெரும் வரைக்கும் உங்களோட கல்விய மூலதனமா வச்சு படியுங்கோ. கல்விக்கு ஒரு முடிவை கட்டி போட்டு நீங்கள் எந்த பெண்ணை காதலிச்சாலும் அவள் உங்களோட காலுக்கு வந்து நிற்பாள். படிப்பு இடையில நிறுத்தினாக்கள் இல்ல, அது அவரவற்ற தலைவிதி. பொருளாதார பிரச்சனை இருக்கலாம். இந்த காலம் டியூஷனுக்கு எல்லாம் முந்தியண்டா 300 ரூபாய் 200 ரூபாய் டியூஷனுக்கு இப்ப 2000. அப்ப நான் உங்களை திருப்பியும் கேட்டுக்கொள்றேன், உங்களோட படிப்பு முடியும் மட்டும் படிப்பேனன்ற சிந்தனையோட இருங்கோ. காதலும் வேண்டாம், கத்தரிக்காயும் வேண்டாம். படியல் சில வழியில தங்களுக்கு லவ்ன்றது எப்படி ஒரு பிள்ளைய நாங்கள் தெரிஞ்சு எடுக்கணும்ன்றது ஒரு குழப்பத்திலயும் இருப்பாங்க. எடுக்கலாமைக்கா இப்ப சரி, இப்ப படிக்க காதலிச்சு சரி, காதல் முத்தி கல்யாணம் முடிஞ்சது. இவர்கிட்ட இங்கம் என்ன வீட்டு காசு வருமா? இவரு செலவுக்கு அம்மா தருவா காசு, மனசுக்கு மேல சூற போடுண்டு. அப்ப நான் மேசன் வேலை தான் போகணும். படிச்சு போட்டு இதை நாங்கள் தெரிவு செய்தால் சூத்தாலையும் குறவில்லை, நச்சரையும் கைப்பிடிச்சாச்சு. தொழிலுமே ஏதோ ஒரு தொழில். அதான் படிக்க சொல்ற, முதல் படியுங்கோ, ஓயல் எடுங்கோ, ஏழு போங்கோ, சிறப்பு போட்டு அவசர கல்யாணம் இல்ல செய்யறாங்க. அவசர கல்யாணம் இந்த அவசரமா பழஞ்சோத்துக்கு இடிச்சம்பல் செய்த மாதிரி அப்படித்தான் நடக்குது. அதுதான் நடக்குது. போன மாதம் நடந்த கல்யாணம் அடுத்த மாதம் கேட்டால் அதே டிவோர்ஸ். இல்ல அது பிறகு எத்தனையோ இந்த பெற்றவள் அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளைண்டு நான் ஒரு ஆள் தான். எத்தனையோ இடத்துல இருந்து பொம்பளையால் பேசி வந்த பேசி பொம்பளை பார்க்க வெளியினா முன்னமே சிவமூலி அடிக்கி விட்டுடுவேன். அப்படி இல்ல அப்படின்னா சிவனை கஞ்சா. ஓ சிவன் எத்தனை வயசுல உங்களுக்கு பொம்பளை பார்த்தது? எத்தனை ஆண்டு நீங்க கஞ்சா இங்க எடுத்தீங்க? இங்க கஞ்சா அடிக்க 40 வயசு. 40 வயசு இப்ப 70 வயசு. அப்ப அந்த வயசுல பொம்பளை பார்க்க வரைக்கும் சிவமொழி அடிச்சு விட்டுருவேன். அப்போ அவங்க வந்து கதைச்ச உடனே அம்மா சொல்லுவாங்க, ஏன் டக்குன்னு சிவமூலிக்கு நீங்க இறங்குறீங்க?
தேவையில்லை கல்யாணம். வேண்டாம். ஒருதிக்கு ஆசைப்பட்டு முள்முடி போட்டாச்சு. நெடுக முள்முடி போட நான் விரும்ப இல்லை. அதை தூக்கி எறி. அந்த விஷயத்துல கரெக்டா இருக்கிறீங்க. அதுல ஒரு இந்தியும் பிசையில்லை. சரி, உங்களுக்கு நன்றி, நண்பர்களுக்கு நன்றி. சரி, அப்ப மற்றது வந்து இன்னொரு கேள்வி. இப்ப நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு பிறகுதான் நீங்க வெளியே வந்து என்ன காரணத்துக்காக 5 வருஷம் மட்டும் முள்ளுக்கு இருந்தீங்க? அதாவது இப்ப நான் வெளிக்கிட்டான். எனக்கு உள்ள சிநேகமண்டோ 1-2 இல்லை. ஆல் ரவுண்ட் இலங்கை முழுக்கவும் உலகம் முழுக்கவும் இந்த நண்பர்கள் இருக்கிறாங்க வெளிநாடுகள் எல்லாம். அப்ப ஒவ்வொருத்தனும் வந்து ரங்கைக்கு 5-10 தள்ளுவாங்க. அப்ப நான் அப்படி வாங்கி வாழறதிலும் பார்க்க எந்த சொந்த செலவோடே எந்த வீட்டுக்குள்ள நான் ஒரு இடம் போகாம இருந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு ஒரு 5 வருஷத்தால விதைக்க எந்த நண்பர்கள் எல்லாம் கட்டித்தான் பிடிப்பாங்களே. இவ்வளவு நாளும் காணலையே, உன்னை செத்து போச்சேன்னு கொரோனாவுக்கு செத்து போச்சேன்னு நாங்க நினைச்சவங்களா? கொரோனாவுக்கு செத்து போச்சேன்னு சொன்னவங்களா? அம்மாண்ட சொத்து இருக்கு, கச்சான் வித்த காசு ஒரு 3.5 லட்சம் கிடக்கு. மட்டும் வீட்டுக்கு இருக்குன்னா காணும் தானே. கச்சான் வித்த காசு ஒரு 3 லட்சம் கிடக்கு. மற்ற செலவுகள் போவ மருமக்களை படிப்பிச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பின காசு. அம்மா ஒரு மருமகள் பிரான்ஸ்ல இருக்கிறா. இன்றைக்கு 11வது நாள் ஆச்சு. ஓ, இன்னும் ஒரு 4 நாள் மித்தம். இனி வீட்டுக்கு இருந்து வழி கிடைக்க கண்ணீர் அஞ்சலியோட அன்பளியில வருவேன். பள்ளி நிலா விளக்கேற்றும் நேரம் கடல் வீசுகின்ற காத்தின் பின்னீரம் தள்ளி வலை ஏற்றி வள்ளம் போகும் மீன் கொண்டு வர நில நிறமாகும். பள்ளி நிலா விளக்கேற்றும் நேரம் கடல் வீசுகின்ற காற்றின் பின்னீரம் தள்ளி வலை ஏற்றி வள்ளம் போகும் மீன் அள்ளி வேற நின்ற நிறமாகும். பாய் விரித்து கடலிலே பாய் விரித்து கடலிலே தூரத்தேசம் போகும் வரையே கனகாலம் ஆயிட்டு அதனடியால ரெண்டா இருந்தாலும் அவங்களுக்கு குரல் அப்பன் வலை வீசி வீசி அள்ளி வந்த செல்வம் எல்லாம் அப்பன் வலை வீசி வீசி அள்ளி வந்த செல்வம் எல்லாம் அந்நியரின் காலில் பட்டு மூடமோ நாங்கள் ஆளுகின்ற காலமே நீ வருமோ தக்கதொரு தலைவன் உண்டு தளபதிகள் வீரம் உண்டு கன்னித்தமிழீழ நாட்டை காண்போமோ நாங்கள் நன்கு நன்றி நன்றி என்று சொல்வோமோ பள்ளி நிலா விளக்கேற்றும் நேரம் கடல் வீசுகின்ற காற்றின் ஒப்பின் உண்மையிலே நல்லா படிச்சிருக்கிற பாடல் நல்லா இருக்குது. உண்மைக்குமே கொஞ்சம் மறந்தாலும் நல்லா கொண்டு சமாளிச்சு கொண்டு முடிச்சு போட்டேன். அடுத்த முறை இவரோட நாங்கள் இவரை பற்றி ஏதாச்சும் கேள்வியில் கேட்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய நிறைய திறமைகளும் நிறைய ஒரு அடங்கி இருக்குது மனசுலேயும் ஆச்சரியமே. தேவையா இருந்தால் நீங்கள் வந்து எங்களுக்கு கமெண்ட்ல தெரிவிங்க, அவரோட சேர்ந்து அடுத்த ஒரு வீடியோ வந்து போடுவோம். ஓகே, நாங்கள் அந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். சந்தோஷம். நான் இப்போ கடையில் தான் நிற்கிறோம், கடை காக்கள் வந்து நிற்கிறாங்க, அதனடியால வீடியோ முடிச்சு கொள்றோம். இந்த வீடியோ கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சொல்லுங்க.
நன்றி நன்றி நன்றி. வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மறக்காமல் உங்கள் விடைகளை எல்லாம் எங்களுக்கு எங்கள் தலைவற்ற நம்பருக்கு அனுப்பிவிடுங்கள். ஓகே. முறை குற்றம் இருந்தால் நேரடியா தாக்குங்கள். நேரடியா தாக்கு. நேரடியா தாக்காதுங்க. வேணும்னா பின்ன குடும்பி. சரி சரி. ஓகே ஓகே. நீ வேலை செய். நான் வேலை